ஃபஸ்ட்டு லேயர் இப்போ 100 ml நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அமுத்தவும் செய்கிறேன். என் கையிலையும் ஈரம் ஆகலை. நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு உங்களுக்கு அமுத்தி காமிக்கிறேன். எவ்வளோ அமுத்தணும். நான் உட்காந்துருக்கேன், நடக்கிறேன், வண்டியில் போகிறேன், ட்ராவல் பண்ணுறேன். ஒரு ட்ராப் கூட ஒட்டாது. இந்த ஃபஸ்ட்டு லேயரு கர்ச்சீப் மாதிரி வந்துடுங்க, ஒரு டவல் மாதிரி. ரொம்ப அழகாக, ரொம்ப சாஃப்டாக, சர்ஜிக்கல் காட்டன். இந்த காட்டன் வந்து நமக்கு சர்ஜிக்கல் காட்டன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து இது செகண்ட் லேயர். இந்த ஸ்ட்ரிப்பு பற்றி நான் உங்களுக்கு பேசுகிறேன். இதில் ஒரு ட்ராப் கூட ஈரம் இல்லை. இப்போ இந்த டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஆனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின், கிராஃபின், வார்ம்வுட், ஆன்டி ஆக்சிடென்ட், டீக்ரேடபிள், அதுதான் இந்த ஸ்டிக்குங்க. அடுத்து இருக்கிற லேயர் இந்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஏர்லைடு பேப்பருங்க. இப்போ இதில் நம்ம 100 ml அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த ஏர்லைடு பேப்பரும் இந்த ஜெல்லும் அவங்களுக்கு ஒரு சில்னஸ் கொடுக்கும். இப்படி நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கை முழுவதுமே எனக்கு அவ்வளோ ஒரு சில்லாக இருக்குது, ஒரு கூலாக இருக்குது. அதனால என்ன ஆகும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எகெயின் நான் 100 ml நான் போடுறேங்க. பாருங்கள், இது ஒரு கப்பில் நான் வந்து ஜெல்லை போட்டிருக்கேன். இன்னொரு ஒரு 100 ml, 200 ml. 200 mlங்கிறது வாட்டரோட குவான்டிட்டி. ஏற்கனவே ஒரு 100 ml அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ எகெயின் ஒரு 100 ml அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் இருந்து ஒரு சொட்டு தண்ணியை நீங்கள் பிரித்து எடுக்கவே முடியாது. பாருங்களேன், இப்போது நீங்கள் உங்கள் நாப்கின், நீங்கள் என்ன நாப்கின் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களோ எடுத்து ஒரு 200 ml தண்ணியை ஊற்றி பாருங்கள். இப்படி பண்ண முடியுமா பாருங்கள். அப்போ பாருங்கள், 200 ml இருந்துமே ஒரு சொட்டு கூட தண்ணி நீங்கள் இதை எடுக்கவே முடியாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் வீட்லேயே உங்கள் வீட்டில் கூட நீங்கள் செஞ்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இது கடைசி லேயருங்க. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, தோல் வந்து ரொம்ப, ஒரு மனிதனுக்கு வந்து தோல் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த கடைசி லேயர் நாங்கள் எப்படி தெரியுமா டிசைன் பண்ணியிருக்கோம், ஸ்கின் மாதிரியே டிசைன் பண்ணியிருப்போம். இது வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். காற்றோட்டம் இருக்கிற லேயர், சர்ஜிக்கல் காட்டன், 9 டெக்னாலஜி, ஆலோவேரா ஜெல். இது வந்து இந்த ஜெல் வந்து நமக்கு நல்ல ஒரு கூலிங் கொடுக்கும். ஏர்லைடு பேப்பர், ஸ்கின்னுக்கு வந்து மிருதுவான ஒரு லேயர். இப்போ இந்த வெப்ப கடத்தின்னு சொல்லுவோம், கிராஃபின். அந்த வெப்ப கடத்தியை எப்படி நம்ம பார்க்க முடியும் ஒரு டெஸ்ட்டில் அப்படின்னா, இப்போது இது வந்து ஒரு எல்இடி பல்ப். இந்த கடத்திகள் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிப்பில் அந்த கடத்திகள் இருக்குன்னா இந்த பல்பில் வெளிச்சம் வரணும். நம்ம அதை பார்ப்போமா? இங்கே பாருங்கள். அடுத்து மேக்னெட்டிக் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. மேக்னெட்டிக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து இது ஒரு மிஷின், மேக்னெட்டிக் வந்து டெஸ்ட் பண்ணுற மிஷின் தான் இது. இதை எடுத்து நம்ம இதில் நம்ம அமுத்தி பார்க்கும்போது அந்த ஒரு சவுண்டு வரும் பாருங்கள். இந்த சுத்தமான தண்ணியில் இந்த அயோடின் கெமிக்கலை நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ இது கெமிக்கல் நிறைந்த தண்ணியாக இப்போ மாறிடுச்சு. இந்த கெமிக்கல் நிறைந்த தண்ணி இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு நான் உள்ளே போடுறேன், நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ எப்படி ஒரு பியூர் வாட்டராக மாறுது பாருங்கள். அப்போது இந்த விதமான ஒரு டெக்னாலஜி, ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்பில் சேர்ற ஒரு கழிவுகளை நீக்குவதற்கு உதவி செய்கிறது.